ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ வீடியோ போட ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்துருக்கோம்னா, ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த இஷ்யூ வந்ததுனால ரொம்ப பதட்டப்படுறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்ளிகேஷன் ஆன் ஆகலோட்ட கூட ஏதோ ஆச்சு, ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரூமர் ஆகுது. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்காது. ஸோ எல்லாருமே பேனிக் ஆகிருப்பீங்க, என்னடா வரலையே அப்படின்ட்டு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்டேட் பண்ணுறப்போ சில சமயம் இந்த மாதிரி எரர் வரும். அதனால் நம்ம இதிலே சரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு வெளியே வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் இன்ஃபோன்னு ஒன்று காமிக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே போட்டிங்க அப்படின்னா ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்டோரேஜை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் இந்த கேட்ச் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா அந்த 14 MB இருக்கா, சில இதில் நிறைய இது இருக்கும். ஸோ அப்படின்றப்போ அந்த கிளியர் கேட்ச் கொடுத்துக்கோங்க. கிளியர் ஸ்டோரேஜ் ரெண்டுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ணால் இது எல்லாமே 0 ஆயிரும். ஸோ இப்போ நான் முடிச்சிட்டேன், அதனால் நான் பண்ணல. ஸோ நீங்கள் ரெண்டுமே கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. சரிங்களா? அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு மைவி3 சர்ச் பண்ணுங்கள். மைவி3 வரும். அதை கிளிக் பண்ணி அதை புதுசாக டவுன்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுங்கள். சில பேர் நாங்கள் இப்படி பண்ணி பார்த்தோம், இப்படி பண்ணி பார்த்ததுக்கு அப்பவும் இந்த மாதிரி தான் வந்துச்சு, இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிம்பிள் தான் காமிச்சிச்சு, ஓப்பன் ஆகலை அப்படின்றாங்க. ஸோ அப்படின்றவங்களும் மறுபடியும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிளியர் ஆகும். அப்படி இல்லை கிளியர் ஆகலை அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் அப்புறம் வெயிட் பண்ணுங்கள். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப லாக்இன் கொடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் லாக்இன் கொடுக்குறப்ப ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. சில சமயம் சேவ் பண்ணதே அப்படியே வரும். ஸோ அது அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் டைப் பண்ணுங்கள் யூசர் நேம். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இதை க்ளோஸ் கொடுத்துட்டு யூசர் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு இதில் சேவ் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா என்னோட இதுலேருந்து சேவ் ஆகிருக்கா, நீங்கள் அதை கொடுக்காதீங்க. அதை கொடுக்காம நீங்கள் டைப் பண்ணுங்கள். யூசர் நேமும் பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு லாக்இன் கொடுங்க. சரிங்களா? அதுபோக நீங்கள் கீழே ஃபர்கட், சில பேருக்கு எரராக வரும் இந்த இடத்துல. அப்போ ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கட் பண்ணுவாங்க. அதனால் இதை கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு லாக்இன் கொடுங்க. ஓப்பன் ஆயிரும். சில பேருக்கு இதுலேயும் சில சமயம் ப்ளீஸ் ட்ரை அகைன் வரும். அல்லது ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, ஏன்னா எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒர்க் ஆகலும் ட்ரை பண்ணுறப்ப அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் ஒரு 1/4 மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஓகே ஆயிரும். சரிங்களா? ஸோ இதுதான் சொல்ல வந்தேன். ஸோ எனக்கு இப்படி தான் எரர் வந்துச்சு, இந்த மாதிரி தான் எரர் வந்துச்சு. ஸோ நான் அதே மாதிரி தான் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, ரொம்ப நாள் இல்லை, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் திரும்ப ஓப்பன் பண்ணுறப்ப மறுபடியும் அதே மாதிரி தான் வந்துச்சு. திரும்ப மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இது பண்ணுறப்ப எனக்கு கரெக்டாக அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு 2 தடவை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணால் ஓகே ஆகிட்டு. ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலன்னா பயப்பட வேண்டாம். ஸோ ஏதாவது எரர் ஏதாவது அப்டேட் பண்ணுறப்ப அந்த மாதிரி தான் பிரச்சனை வரும். ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை. இதுக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த மாதிரி வர்றோன்னே எல்லாருமே ரொம்ப ஐயோ என்னாச்சு, மூடிட்டாங்களா, க்ளோஸ் பண்ணாங்களான்னு பயப்படுறாங்க. ஸோ அதை பயப்பட தேவையில்ல. ஸோ அதுக்காக தான் வீடியோ டக்குன்னு போட்டேன். ஸோ தெரியாதாங்க, இது தெரியப்படுத்துங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு எரர் ஏதாவது ஆச்சுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.